அனைவருக்கும் வணக்கம். அனைத்து ஓய்வூதியதாரர்கள் மற்றும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மிக முக்கியமான செய்தி. அதாவது வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த 10 விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது ஒரு பெஸ்ட்டான பட்ஜெட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதில் என்னென்ன அறிவிப்புகள் அறிவிக்க போகிறாங்க, இந்த 10 விஷயங்களும் என்ன அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் பெரும்பாலும் பென்ஷன்தாரர்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமாக இருக்கும். இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகிற 23ஆம் தேதி 2024-25 நிதியாண்டிற்கான முழு நீள மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் சாமானிய மக்களும் தங்களோட ஓய்வு காலத்திற்கு தேவையான சேமிப்பை தொடர ஊக்குவிக்கும் வகையில் அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலில் பல தரப்பிலிருந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. அதில் மிகவும் முக்கியமான ஒரு 10 அறிவிப்புகள் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு பழைய வரி நடைமுறையில் பிரிவு 80Cயின் கீழ் 1.5 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி விலக்கு வழங்கப்படுகிறது. இதனை 2.5 லட்சமாக உயர்த்த வேண்டும் என ஒரு தரப்பினர் கோரிக்கை வைத்திருக்காங்க. இந்த 2.5 லட்சத்தில் 1 லட்சம் ரூபாய் தனிப்பிரிவாக, அதாவது ஓய்வு காலத்திற்கு தேவையான முதலீடான NPS போன்ற திட்டங்களில் செய்யும் முதலீடுக்கான விலக்கு என ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை சொல்லியிருக்காங்க. இரண்டாவதாக, மூத்த குடிமக்கள் சேமிப்பு ஊக்கமளிப்பு திட்டம் என்ற தனி திட்டத்தினை அரசு அறிமுகம் செய்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு நிலையான வைப்பு தொகையில் கூடுதலாக 1% வட்டி வழங்க வேண்டும் அப்படிங்கிறதும். மூன்றாவது, இளைஞர் ஓய்வு கால நன்மை என்ற திட்டத்தை அரசு கொண்டு 35 வயதிற்கு உட்பட்டவர்கள் நீண்டகால நோக்கில் செய்யும் முதலீடுகளுக்கு 25,000 ரூபாய் வரி விலக்கு வழங்க வேண்டும் என ஒரு தரப்பினர் கோரிக்கை விடுத்திருக்காங்க. நான்காவதாக, அமெரிக்காவில் கிடைக்கும் திட்டத்தின் மாதிரியாக கொண்டு ஓய்வு கால சேமிப்பு கிரெடிட் என்ற திட்டத்தை கொண்டு வர வேண்டும். நிதி ஆலோசகர் குறைந்த வருமானம் இருந்தாலும் ஓய்வு காலத்திற்கான திட்டத்தில் சேமிக்கும் நபர்களுக்கு கூடுதலாக 10,000 ரூபாய் வரை வரி சேமிப்பு வழங்கலாம் என்கிறார்கள். அடுத்தது, ஐந்தாவதாக, தேசிய சேமிப்பு திட்டத்தின் முதிர்வின் போது வரி இல்லாமல் பணத்தை திரும்ப பெறும் வரம்பை 60% முதல் 80% வரை உயர்த்த வேண்டும் என சிலர் கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஆறாவதாக, ஓய்வு கால சேமிப்புக்காக பணவீக்கம் அடிப்படையிலான பத்திரங்களை அரசு வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. ஏழாவது, ஓய்வு கால நிதியை நோக்கமாக கொண்ட சேமிப்புகளில் முதலீடுகளை ஊக்குவிக்க 1 லட்சம் ரூபாய் வரை வரியில்லாத வட்டி கொடுப்பனவுகளை மூத்த குடிமக்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற வகையில் பிரிவு 80TTB கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை விடு. எட்டாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஓய்வு கால கணக்கு என்பதை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று யோசனையும் சிலர் வழங்கியிருக்காங்க. அதாவது இந்த திட்டத்தில் வரி விலக்கினை 3 லட்சமாக உயர்த்தினால் பெரும்பாலானவர்கள் ஓய்வு காலத்திற்கான முதலீடுகளை மேற்கொள்வார்கள் என சொல்லப்படுகிறது. அடுத்தது, பெண் முதலீட்டாளர்களும் சமமாக ஓய்வு கால திட்டங்களில் முதலீடு செய்வதை ஊக்குவிக்க அரசு புதிய திட்டத்தை அறிவிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்தது, 10ஆவதாக பார்த்தீங்கன்னா, குறைந்த வருமானம் கொண்டவர்கள் ஓய்வு காலத்திற்காக மாதம் 5,000 முதலீடு செய்தால் அதற்கு ஈடான ஒரு குறிப்பிட்ட தொகையை அரசு வழங்குவது என்பது போன்ற திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று நிபுணர்கள் வலியுறுத்தியிருக்காங்க. இந்த 10 அறிவிப்புகளும் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. இதில் எந்தெந்த அறிவிப்புகளை வருகிற 23ஆம் தேதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிக்கிறாங்கிறத நம்ம பார்ப்போம். பட்ஜெட் சம்மந்தப்பட்ட உடனடியான அப்டேட்ஸையும் நம்ம சேனலில் வெளியிடுவோம். அதுபோக பென்ஷன் மற்றும் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனடியாக சேரும். தேங்க்யூ. எட்டாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா,